வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ட்ராவல் தமிழன் சாய் பேசுகிறேன். மக்களே, தமிழ்னு டைட்டில் பாட்டு வந்துருப்பீங்க. ஆமாங்க, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சுக்காலூர் கடலில் இருக்க பஞ்சபாண்டவர் குகை. அந்த கோவிலோட பார்ட் 3 தான் மக்களே பார்த்துட்ருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்ட் 2 நம்ம போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது இந்த கோவிலோட பார்ட் 3 மக்களே. நம்ம உள்ள குகைக்குள்ளே உள்ளே போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த மலைக்கு பின்னாடி இருக்க குகைக்குள்ளே போய் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம கரெக்டாக அந்த மலைக்கு மேலே கோவில் பக்கத்தில் இருக்க குகைக்குள்ளே தான் போக போகிறோம். கிட்டத்தட்ட சமணத்துறவிகள் வாழ்ந்த படுக்கைகள் உள்ள இருக்குது, குகைகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு 2 பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் ஒரு குகை மக்களே. கிட்டத்தட்ட 5000-6000 ஆண்டுகள் சமண துறவிகள் பயன்படுத்திய ஒரு குகை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து படுக்கை, அதாவது சமண படுக்கைன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட சமண முனிவர்கள் சமண துறவிகள் பயன்படுத்திய ஒரு வரலாற்றோட பழமை வாய்ந்த கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 ஆண்டுகள் மிக பழமையான ஒரு படுக்கை, சமண படுக்கை. இப்போ நம்ம கட்டில் மெத்தெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த காலத்தில் பாறையை குடந்து செய்யப்பட்ட குகைக்கும் அந்த படுக்கைக்கும் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். உள்ளே எப்படி இருக்குது, அந்த காலத்தில் எந்த மாதிரிலாம் உருவாக்கியிருக்காங்க, எந்த மாதிரி டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். மக்கள் நம்ம கிட்டத்தட்ட நம்ம அதோட உள்ள எண்டு குறையும் வந்துட்டோம். ஒரு ஆள் மட்டும்தான் உள்ளே போகவே முடியும் ஒரே நேரத்தில். நம்ம நிமிரவும் முடியாது, நம்ம சைடு பக்கவாட்டையும் போக முடியாது. ஏன்னா குனிஞ்சு படுத்தபடி தான் உள்ளே போக முடியும். நீங்கள் போன விட நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி நம்ம உள்ளே வந்திருக்கணும். ஸோ உங்களுக்காக தான் ரிஸ்க் எடுத்து நான் உள்ளே உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இதுதான் அந்த சமண படுக்கை. முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த காலத்து மனிதர்கள் முனிவர்கள் அப்புறம் அந்த சமண துறவிகள் பயன்படுத்திய படுக்கை அது. ஸோ இதுக்குள்ளே இதுதான் மக்களே இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது பக்கத்தில் 2 குகை ஒன்று இருக்குது. அந்த குகைக்குள்ளேயும் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். எவ்வளோ ஆழ வரையும் நம்மளால் உள்ளே போக முடியுமோ அந்தளவு நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அதுக்கு போகலாமா? இந்த பிரம்மாண்ட பாறை தெரியுது பார்த்தீங்களா, இந்த பாறைக்கில் தான் அந்த குகை இருக்குது. உங்களுக்கு இந்த இடத்த காட்டுறேன் பாருங்களேன். இப்போ மழை வர மாதிரி இருக்க டைம் இருக்குது, பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த பாறைக்கு இந்த 2 பாறைக்கு நடுவில் தான் மக்கள் அந்த குகையே இருக்குது. நம்ம உள்ளே போகலாமா? இந்த குகைக்குள்ளே தான் உள்ளே போக போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு தெரில, உள்ளே நானும் எக்ஸைட்டாக இருக்கேன் மக்களே. உள்ளே போகலாமா? உள்ளே என்ன தான் இருக்குது, எவ்வளோ ஆழ வரைய உள்ளே போகுதுன்னு போய் பார்ப்போம். நம்ம குகைக்குள்ளே உள்ளே வந்துட்டோம் மக்களே. நம்ம முழுவதுமாக உள்ளே வரல, ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம உள்ளே வந்துட்டோம். இன்னும் நம்ம உள்ளே போகணும். குகை மிக பிரம்மாண்ட அளவில்வே இருக்குது. வாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகலாம். உங்களுக்கு தெரியுதா, குகை வந்து அந்த கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் ஆழ மக்களே. உள்ளே வரைய போகுது பாருங்க, அப்படியே போக 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 அப்படியே குறுகலாக போகுது உள்ள.
இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஓரளவுக்கு நம்ம உள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சூரிய வெளிச்சம் அடிக்குது பார்த்திங்க. இது கிட்டத்தட்ட 10 அடி உயரம் மக்களே. மேலே அவ்வளோ பெரிய ஹைட் இருக்கும். உள்ளே இந்த வவ்வாலோட சத்தம்லாம் கேட்குது. உங்களுக்கு வீடியோவில் கேட்குதான்னு தெரில, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வவ்வால் பறக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம குகையோட அது வெளிப்புறம் நம்ம வந்து நமக்கு மேலே பாருங்கள் பாறைகள்லாம் எப்படி சிக்கிருக்குன்னு. ஒரு சின்னதாக ஒரு மலை ஒரு ஆடிச்சுன்னா மேலே இருக்க பாறை வந்து நம்ம மேலே விழுந்துடும். அந்தளவு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் தான் அந்த 2 பாறைக்கு நடுவில் சின்ன சின்ன கற்கள்லாம் நின்றுட்டுருக்கு. கிட்டத்தட்ட இவ்வளோ பார்த்தீங்களா வவ்வால் பறக்குது. அப்படியே இடம் போக உள்ளே போக போக அப்படியே குறுகிட்டே போகுது எனக்கு. அங்கே தான் வவ்வால் போகுச்சு. உங்களுக்கு மறுபடியும் பறந்து வந்தால் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் மட்டும் அந்த 2வது குகை. கிட்டத்தட்ட இந்த மலையிலே கிட்டத்தட்ட 4க்கு மேற்பட்ட குகைகள் இருக்குது. மலைக்கு பின்னாடி ஒரு குகை இருக்குது. அதை தான் நீங்கள் வந்து போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மலைக்கு மேலே உள்ள குகை. இந்த குகைக்கு பக்கத்துலேயே இன்னொரு குகை ஒன்று இருக்குது. இந்த குகையை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆச்சரியத்தை பாருங்கள். இது ஒரு பாறை. இந்த பாறைக்குள்ளே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆலமரம் நினைக்கிறேன். அந்த ஆலமரம் பாறைக்கு புலந்துட்டு மரம் வளர்ந்துட்டுருக்கு. பாறையே எவ்வளோ கடினமானது. அந்த பாறைக்கு நடுவுலையும் ஒரு ஆலமரம் முளைக்குதுன்னா பார்த்துக்கிங்களேன். போய் நம்ம அதை ஒட்டி இருக்க 2வது குகைக்குள்ளே போகணும். இது அதை விட ரொம்ப குறுகலாக இருக்கு மக்கள். சரி வாங்க, இது ஒரு ஆள் தான் உள்ளே போகிற முடியும் அந்தளவு தான் இருக்குது. ஏன்னா மேலேயே பாருங்கள் ஃபுல்லாகவே இடங்களாக தான் இருக்குது உள்ள. இந்த குகைக்குள்ளே நிறைய வவ்வால்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் போகும்போதே கிட்டத்தட்ட நிறையாவே என் மூஞ்சில் அடிச்சுட்டு பறக்குது. நான் ஒரு பயத்திலேயே என்னோடய கேமரா வந்து அடிக்கடி நான் கீழே போட்டேன். நம்ம இது வந்து 3வது குகை. இது வந்து மலைக்கு மேலே உள்ள குகைகள். மலைக்கு பின்னாடியும் ஒரு குகை இருக்குது. மலையோட கீழே சரிவுலையும் ஒரு குகை இருக்குது. நீங்கள் அந்த காணொலியில் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட் 1 பார்ட் 2 அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு தரேன். பார்ட் 1 பார்ட் 2வோட மேலே உங்களுக்கு லிங்க் தரேன். நீங்கள் அதை போய் கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கூட தரேன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு முழுமையாகவே புரியும். இந்த இடம் எங்கே இருக்குது, எப்படி வரணும் அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். ஸோ முடிஞ்சளவு அந்த பார்ட் 1 பார்ட் 2 அதையும் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ தான் யாராச்சும் புதுசாக நம்ம சேனல் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. புதுசாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ எங்கே இருக்குதுன்னா நம்ம கரூர் மாவட்டத்தில் சுக்காலியூர், அதாவது புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் சுக்காலியூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது. இது வந்து கரூர் டு மதுரை பைபாஸ், அதாவது அரவக்குறிச்சி போகிற வழியில் சுக்காலியூர் தாண்டி 1 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா சுக்காலியூர் கரடு அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த இது இருக்குது. கிட்டத்தட்ட 3000-4000 ஆண்டுகள் மிக பழமையான ஒரு இடம். பஞ்ச பாண்டவர்கள் வாழ்ந்த இடம்னு நம்பப்படுது. இங்கே வந்து மேலே வந்து மலையில் கிட்டத்தட்ட ஒரு 4க்கும் மேற்பட்ட குகைகள் இருக்குது. சமண துறவிகள் வாழ்ந்ததற்கான கல்வெட்டு ஆதாரங்கள், சமண படுக்கைகள்லாம் இந்த இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் கூகுள் மேப்பில் நீங்கள் போட்டிங்கனாவே கண்டிப்பாக இந்த இடம் வரும். ஸோ பக்கத்தில் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த வந்து பாருங்கள். உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இப்போ நம்ம முடிஞ்சளவு குகை எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இங்கே வந்து கல்வெட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கல்வெட்டை தான் நம்ம திறவுப்புறோம். இங்கே இருக்க மலைக்கும் இந்த சுக்காலியூருக்கு பின்னாடி ஒரு ஊர் ஒன்று இருக்குது, செட்டிப்பாளையம். அந்த ஊரில் வந்து குண்டலீஸ்வரர் சிவன் கோவில் இருக்குது. அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் ஒரு நேரடி ஒரு தொடர்பு இருக்குது. இரண்டுமே ஒரே காலகட்டத்தை சார்ந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அங்கே நம்மளுக்கு வந்து கல்வெட்டுக்கள் கிடைக்கப்பெறுது. இங்கே வந்து குகைகள் இருக்குது. நான் நம்மளோட கல்வெட்டுக்களை தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ நம்மளோட அடுத்த தேடல் இந்த மலையில் இருக்க கல்வெட்டுக்களை தான் நம்ம வந்து தேடி மக்களுக்கு வந்து வெளிக்கொணர்வு கொண்டு போகிறோம். இதோட முழுமையான வரலாற்று தகவலை நம்ம வந்து சொல்ல போகிறோம்.
மக்களே, மழை வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம இங்கே நின்றுட்டு இருந்தோம்னா மழையில் கண்டிப்பாக நம்ம மாட்டிக்கிறோம். மழை ஓரளவு லேசாக தூரிகிட்ருக்கு. இப்போயே நம்ம வீட்டுக்கு போயிடணும். சரி மக்களே, மழை நின்றுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த கோவில், அதாவது இது ஒரு கோவிலும் கிடையாது மக்களே, ஒரு குகையும் கிடையாது. இங்கே வந்து எந்த ஒரு சாமி சிலையெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துக்கு வரவங்க அசைவம் வந்து சாப்பிடக்கூடாதாமா. ஸோ நீங்கள் அசைவம் நீங்கள் சாப்பிட்றத இந்த உள்ளூர் மக்கள் யாராச்சும் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காவல்துறையில் வந்து உங்களை போட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா இது வந்து சமணத்துறைகள் வாழ்ந்த இடம். நான் ஆல்ரெடி இந்த இடத்த பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. ஓரளவுக்கு மழை இப்போ நின்றுச்சு மக்களே. சரி, நம்ம இப்போயே கிளம்பிக்கிட்டா தான் அப்புறம் மழை வந்து நிறையா வந்துச்சு, நம்மளால் கண்டிப்பாக போக முடியாது. நம்ம குட்டி பையன் கீழே தான் நிற்கிறான். நம்ம வண்டி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். சரி மக்களே, அப்படியே நான் கிளம்பலான்னு தான் பார்த்தேன். போகிற வழியில் இங்கே ஒரு பாதை ஒன்று போச்சு. சரி, கண்டிப்பாக இங்கே ஒரு கோவிலோ ஒரு மலைத்தொடரோ கண்டிப்பாக இருந்தால் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு குகையோ அல்லது குளமோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு அகழி போன்ற ஏதாச்சும் ஒரு அமைப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த பாதையை நம்ம எப்படி பின்தொடர்ந்தே போவோம். கண்டிப்பாக இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு குளமோ குட்டையோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருக்கும். வாங்க போகலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் மக்களே, இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு குளம் மாதிரி ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மலையிலேருந்து வர தண்ணி எல்லாமே இந்த குட்டையில் வந்து தேங்குற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நிறைய அந்த பாறைகள்லாம் வெட்டி எடுத்திருக்காங்க. அது நமக்கு கண்கூடாவே தெரியுது. ஒரு சிறிய அளவிலான ஒரு சின்ன குட்டை மக்கள். ஸோ தண்ணி சுத்தமாகவே இல்லை, ஃபுல்லாகவே வறண்டு போய் தான் இருக்குது. நிறைய பாறைகளை கிரனைட்காக உடைச்சிருக்காங்க. அது மட்டும் நமக்கு கண்டிப்பாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டிப்பாக தெரியுது உடைச்சதெல்லாம். சரி மக்களே, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு முடிஞ்சளவு வரலாற்று தகவல்களை நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியணும் நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த 3ஐயும் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்லாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ மக்களே, நம்ம இதே போன்று இன்னொரு காணொலியில் உங்களை நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன்.